ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் இந்த லைட்டிங் விஷயத்தை தான் கற்றுக்க போகிறீங்க. அதாவது பிடிச்சி இழுத்தோன்னா லைட் எரியுது, திருப்பி ஆஃப் ஆகிடுது இல்லையா? இந்த அனிமேஷனை எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வழக்கம் போல் எப்போயுமே என்ன சைஸில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே சைஸ் யூஸ் பண்ணுங்கள். 1920 அப்படின்றது ஒரு யூடியூப் ஹெச்டி வீடியோக்கு உண்டான ஒரு ஃபைல் சைஸ். ஸோ க்ரியேட் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ நமக்கு ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேரக்டர் லைட்டை புல் பண்ணால் எரியிற மாதிரி, திருப்பி விட்டாங்கன்னா அப்படி புல் பண்ணிவிட்டு மறுபடியும் புல் பண்ணும்போது நமக்கு திருப்பி ஆஃப் ஆகிற மாதிரி அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த இதை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு பல்ப் ரெடி பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் நேம் பல்ப்புன்னு போட்டுக்கிறேன். ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொஞ்சம் டார்க்காகவே வச்சுப்போம். ஸோ அப்போ தான் அந்த லைட் போட்டால் அந்த பிரைட்னஸ் வர மாதிரி, மேபி ஒரு வால் கலர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ வச்சுக்கோங்க. நான் மேபி இந்த கலர் வச்சுக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பல்பை ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 செகண்ட் என்னோடய கேமரா மறைக்குது. ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பல்பை ட்ரா பண்ணலாம். இப்போ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுறோங்க, ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு பல்பை நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுக்குங்க. ஸோ இன்சைடாக இருக்கிறத ஃபஸ்ட் நம்ம டெலிட் பண்ணிடலாம், அவுட்லைன் மட்டும் வச்சுக்கலாம். ரெண்டாவது பல்புக்கு கீழே ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி கொஞ்சம் லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சென்டர்லாம் கரெக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இந்த பல்போட எட்ஜு நமக்கு இந்த இதை டச் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் இன்னும் கிரேடியன்ட்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணலாம். பட் ஜஸ்ட் பேசிக்ன்றதுனால அந்த மாதிரி கொடுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், Ctrl+Z ஆல்ட் கீயை பிடிச்சி இதை கொஞ்சம் இந்த லைனை பிடிச்சி இந்த மாதிரி இழுத்து விட்றேன். அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் லைனை பிடிச்சி இந்த மாதிரி இழுத்து விட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பல்போட எட்ஜு உங்களுக்கு தெரியும். மேபி இப்படி கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை அதை அப்படியே விட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். கீழே ஒரு நாப் மாதிரி கொடுப்போம். மேபி ஒரு ஓவல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல சும்மா அப்படி ஒரு ட்ராப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதையும் என்ன பண்ணலான்னா, இந்த எட்ஜை கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிவிட்டோம். ஓகேங்களா? ரைட், இதை அப்படியே செலக்ட் பண்ணி Ctrl+G கொடுத்துருங்க, குரூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உள்ளுக்குள்ளே அந்த டங்ஸ்டன் லீஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வரையும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பேசிக்காக வரையலாம். ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் வரையலாம். இல்லை நீங்கள் ஒரு 3 ஸ்ட்ரிங் போட்டு வரைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைன் டூல் எடுத்து நான் ஒரு 3 ஸ்ட்ரிங்கு கொடுக்குறேன். மேபி இப்படி தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு பல்பில் இல்லையா? இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப அக்யூரேட்டாக வரணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா கார்ட்டூனில் 2D கார்ட்டூனில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்குங்க. இதுக்கு உள்ளே நம்ம ஒரு சில்வர் கலர், ஏதாவது ஒரு சில்வர் டைப் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகே, ரெண்டாவது மேலே அந்த ஸ்ட்ரிங்கு மாதிரி வரும் இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே நிறையா விஷயங்கள் இருக்கும், நிறையா இது இருக்கும். அதை கூட கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் ஒரு 4 அப்படின்னு கூட போட்டுட்டு இங்கிருந்து கிளிக் பண்ணி அப்படியே இழுத்து விடுங்க. நல்லா இல்லை. ஸோ ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இது இதில் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றது மட்டும் பார்த்துப்போம். எஸ், கனெக்ட் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட கலரை மேபி நம்ம லைக் ஒரு ஸ்டீல் கலர்ன்றதுனால நம்ம இந்த மாதிரி கொடுப்போமா, இல்லை கொஞ்சம் டார்க்கான ப்ரௌன் கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி Ctrl+G கொடுத்துருங்க. ஓகேங்களா? Ctrl+G கொடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பல்புக்கு உள்ளே வைக்கிறோம். ஸோ Ctrl+W கொடுத்திங்கன்னா பல்புக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லைனுக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுங்க. மேபி இன்னும் கொஞ்சம் அப்பேரை எழுத்துனிங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பல்பை ரெடி பண்ணிட்டோம். ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்போட உள்ளே போயிட்டு இந்த அவுட்லைனை மட்டும் நம்ம கொஞ்சம் விட்த்து பெருசு பண்ணிக்கலாம். மேபி 3
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு நாப் ஒன்று கிட் பண்ண போகிறோம். ஸோ நாப்னு போடலாம். அதுக்கு ஓவல் டூல் எடுத்துக்கலாம். அண்டு அதோட கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. மேபி நான் ஒரு எல்லோ கலர் கொடுக்குறேன். அண்டு இந்த டூலை வந்து ஆன் பண்ணிக்கங்க. ட்ராயிங் ஆப்ஜெக்ட் ட்ராயிங் டூலை ஆன் பண்ணிவிட்டு சின்னதாக இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நாப் ஒன்று போடுவோம். ஸோ அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட்டரில் இருக்கிறதுனால இந்த மாதிரி வருது. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து நார்மல் லைன் கொடுத்துருங்க. அண்ட் டபுள் கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டு மேபி அவுட்லைனை நீங்கள் வந்து தூக்கிறதா இருந்தாலும் தூக்கிடலாம், இல்லாட்டி பிளாக் கலர் கொடுத்துருந்தாலும் கொடுத்துருங்க. பிளாக் கலர் கொடுத்துருங்க, அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் சைஸ் வந்து 3ல் இருக்குது, அதை வந்து 1ன்னு மாற்றிடலாம். ஓகே, ஸோ இந்த நாபை நான் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ஆல்ட் கீயை பிடிச்சி ட்ராக் பண்ணுறேன். மறுபடியும் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஆல்ட் கீயை பிடிச்சி ட்ராக் பண்ணுறேன். அது அப்படியே காப்பி ஆகிக்கும். அப்புறம் 4ஐயும் பிடிச்சி ஆல்ட் கீயை பிடிச்சி ட்ராக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் செலக்ட் பண்ணி ஆல்ட் கீயை பிடிச்சி எனக்கு தெரிஞ்சது போதும்னு நினைக்கிறேன், ட்ராக் பண்ணிக்கிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் இறக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு இதுவாக இருக்கும். இதையும் கண்ட்ரோல் G கொடுத்து இது பண்ணிடலாம், குரூப் பண்ணிடலாம். பட் அந்த குரூப் பண்ணிட்டதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. கீழே வந்து இந்த பட்டன் மாதிரி பிடிச்சி இழுக்கிறதுக்கு உண்டான நாபை வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது என்ன ட்ராயிங்கில் இருக்க ஆப்ஜெக்டில் தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நாபை வந்து அப்படியே நான் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஒரு ஹேண்டு பிடிக்கிற அளவுக்கு இதை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டபுள் கிளிக் பண்ணி வெளியே போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிளாக் ரொம்ப அடிக்குது. இந்த பிளாக்கையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு சில்வர் கலர் கொடுத்துடலாம். இந்த இடங்களில் கொஞ்சம் டிசைன் கூட கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்குங்க. மேபி இந்த மாதிரி லைனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸை கிளிக் பண்ணி ஒரு 4-5 கொடுத்துட்டு லைன் டூல்ஸை கிளிக் பண்ணி இந்த மாதிரி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். மேபி கலரை வந்து நம்ம ஒரு சில்வர் அடிச்சுக்கலாம் இப்போது. ஸோ அப்போ என்னென்னா இந்த பார்க்குறதுக்கு அந்த ஓவல் ஷேப் கரெக்டாக இருக்கும். மேபி இது கிராஃபிக்ஸ் டூலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ கண்ட்ரோல் B கிளிக் பண்ணி கண்ட்ரோல் B கிளிக் பண்ணி கண்ட்ரோல் B, ஏன்னா இங்கே ஆப்ஜெக்ட் ட்ராயிங் வந்து எனபிள் இருந்துச்சு இல்லையா, அதனால். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணி விட்டுறலாம் இந்த லைன்ஸோட. அது இப்போ வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அப்போ நம்ம கர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா பல்பு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணி வெளியே போயிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பல்புக்கு பின்னாடி கொண்டு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வச்சுக்கலாம், மேபி இங்கே. அப்புறம் கண்ட்ரோல் கீயை பிடிச்சி டவுன் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒரு 2-3 வாட்டி ப்ரெஸ் இப்போ நம்ம வந்து ஒரே லேயரில் பண்ணல, செப்பரேட் லேயர், அதனால் ட்ராக் பண்ணி கீழே விட்டுறலாம். ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? இதுக்கு வந்து ஒரு ஹேண்டு வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஹேண்டை வரைஞ்சாலும் ஓகே. ஸோ நீங்கள் ஹேண்டு வரைஞ்சாலும் சரி, இல்லை நெட்டில் இருந்து எடுத்தாலும் சரி, எது வேணால் பண்ணிக்கலாம். ஹேண்ட்லாம் வரைகிறதாங்க ரொம்ப கஷ்டமே எனக்கு. ஸோ எனக்கு வரவே வராது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நெட்லேருந்தே ஒரு ஆட்டையை போட்டுக்கிறேன். சும்மா அந்த பல்பை பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஹேண்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கலாங்க, காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போய்ட்டு இந்த ஹேண்டில் போய்ட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் V கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்ன ஆப்ஜெக்டாக இருக்குன்னு குரூப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சே ஒரு 100 ஃப்ரேம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேபி ஒரு 4 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். F5 போட்டு எல்லாத்துலேயுமே ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து நான் எல்லாத்தையுமே சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். F8 போட்டு சிம்பிள், அண்ட் செகண்ட் லேயரை கிளிக் பண்ணி F8 போட்டு சிம்பிள். கண்டிப்பாக சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த பல்ப் லேயரையும் கிளிக் பண்ணி F8 போட்டு சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 3 விஷயம் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பல்ப் அப்படியே தான் இருக்க போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹேண்டு அண்டு இது ஒரு F6 போடுவோம். இதை நம்ம வந்து குரூப்பில் இருக்குது, அதையும் F8 போட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ கிராஃபிக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 20 ஃப்ரேமில் வந்து இது ரெண்டையும் F6 போடுறேன். அண்ட் 30 ஃப்ரேமில் வந்து மேபி 30 ஆர் ஒரு 45 ஃப்ரேமில் மறுபடியும் ஒரு F6 போடுறேன். அண்ட் இன் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 20 ஒரு 30ல் வந்து ஒரு F6 போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஒரு 20 வாட்டி கீழே இறக்கிட்டாங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே கிளிக் பண்ணி ஒரு 40லேயே வச்சுப்போம். இப்போ இதை நான் வந்து
இந்த மாதிரி போடுறேன். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்தோடனே லைட் எரியணும். இந்த இடத்துக்கு வந்தோடனே லைட் எரியணும். ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த ஸ்டேஜ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து கலர் மாற்றணும் ஆக்சுவலி. ஸோ பேக்கில் போயிட்டு இந்த இடத்துல, ஸோ பல்பு கலர் வந்து ப்ளூவில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு F6 போடுவோம். இந்த இடத்துல வந்து ஒரு கலர் கொடுப்போம். ஸோ ஸ்டேஜ் கலர் வந்து மேபி ஒரு டார்க்கான ரூம்னு வச்சுப்போம். இந்த கலரே இருக்கட்டும், நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற கலரே இருக்கட்டும். இந்த மாதிரி கிளிக் பண்ணிடலாம். ஐ மீன் இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒன்று போட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டுருவோம். இப்போ டார்க்காக இருக்குது ரூம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா, இந்த இடத்துக்கு வந்தோடனே பிரைட் ஆகணும். தெரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிரைட் ஆகுது. அப்போது இந்த லைட்டு வந்து பிரைட் ஆகணும், அதையும் நம்ம வரையணும். ஸோ இந்த இடத்துல இப்படி வர்றோம், டக்குன்னு லைட் போடுறோம். அப்போ ஸ்டேஜ் கலரை நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸை கம்மி பண்ணிக்கலாம். ஐ மீன் கலரை வந்து ஸ்டேஜ் கலரை வந்து நம்ம கொஞ்சம் லைட் கலர் வச்சுக்கலாம். மேபி நீங்கள் கொஞ்சம் பிரைட்டான எல்லோ கலர் அந்த மாதிரி வேணும், வார்ம் கலர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தட் இப்போ என்னென்னா, இதை நான் ஆன் பண்ணுறேன். இப்போ போட்டோன்னா லைட் எரியிற மாதிரி இருக்கும். பட் லைட்டில் வந்து எஃபெக்ட் தெரியல இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பல்பில் வந்து எஃபெக்ட் கொடுக்கணும். என்ன எஃபெக்ட்னா, அந்த பிரைட்னஸ் அந்த மாதிரியான எஃபெக்டை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை அப்படியே ட்ராக் பண்ணி ஆல்ட் கீயை பிடிச்சி கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி வைங்க. மேபி இந்த இடத்துல உடனே ஆஃப் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது திருப்பி ரிப்பீட் ஆகும், அவ்வளோதான். இங்கே வந்து பிரைட் ஆகுது. ஸோ இப்போ பல்பில் இங்கே ஒரு F6 போட்டுருங்க, இங்கே ஒரு F6 போட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு பிரைட்னஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ பிரைட்னஸ் மீன்ஸ் அந்த இடத்துல கலர் வேணும் அப்படின்றதுனால இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நாப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கணும். ஸோ தட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். F6 இங்கே போடுங்க. ஃபஸ்ட் இங்கே ஒரு F6 போட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். அதாவது ஒரு ஓவல் எடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதோட அவுட்லைனை மட்டும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இதோட கலரை வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷாக வச்சுக்கலாம். ஓகே. ஃப்ரேமில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் வந்து ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. மேபி அதை வச்சு பாருங்கள், ஒரு 5, 6 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சு வச்சு பாருங்கள். ரெண்டாவது, இந்த இடத்துல ஆடு கொடுத்தீங்கன்னா க்ளோன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த க்ளோ எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து அவுட்லைனில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோ எஃபெக்ட் வந்து எங்கே போச்சு, க்ளோ வந்து ரெட்டில் இருக்குது. மேபி நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கலர் அந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் லைட்டான எல்லோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதோட சைஸை வந்து பெருசு பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் பிளெண்ட் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து F7 போட்டு விட்ருங்க. போட்டுட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் கலர் நம்ம இங்கே வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இந்த இடத்துல F7 போட்டு இதை அப்படியே ஆல்ட் கீயை பிடிச்சி ட்ராக் பண்ணி இங்கே விடுங்க. Ctrl Z, ஆல்ட் கீயை பிடிச்சி இங்கே விட்டுறோம். ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ லைட் போட்டோன்னா ஆன் ஆகுது, திருப்பி இழுத்தோன்னா ஆஃப் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இதை என்ன பண்ணணும், மொத்தமாக செலக்ட் பண்ணி இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி கன்வெர்ட் டு லேயர் டு சிம்பிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது சிங்கிள் லேயராக இருக்கும். இதை நம்ம வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ளே பண்ணோம் அப்படின்னா இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ லூப் போட்டு விட்டோம் அப்படின்னா திருப்பி இது ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை பிடிச்சி இழுத்தோடனே அழகா பல்ப் லைட் எரியுது, ஆஃப் ஆகுது, எரியுது, ஆஃப் ஆகுது இல்லையா? ஸோ இந்த அனிமேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய அனிமேஷன் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான அனிமேஷன் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் வந்து அடுத்த வீடியோ அதை பிளான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.